இப்படி ஒரு ரிசல்ட் கிடைச்சதுன்னு நினச்சி சந்தோஷப்படுறதா சங்கடப்படுறதான்னு சத்தியமாக எனக்கு தெரியலை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோவில் இன்றைக்கி கார்டன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி தான் பார்த்துட்ருக்கோம். நான் மீஷோலேருந்து கொஞ்சம் ஃப்ளவரிங் சீட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். ஜின்னியா அப்புறம் காஸ்மோஸ் தான் வாங்கியிருந்தேன். அதுக்கு சன்ஃப்ளவர் சீட்ஸ் ஃப்ரீயாகவும் கிடச்சிருந்ததுன்னு முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருந்தேன். மீஷோவில் ஃப்ளவரிங் சீட்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு தெரியும், பட் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு டவுட்டில் தான் வாங்கியிருந்தேன். 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் அதை முளைக்கிறதுக்காகவும் போட்டிருந்தேன். இதில் சன்ஃப்ளவர் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக பூ கொடுத்தது. இதில் ஒரு செடி மட்டும் ரொம்ப பெருசாகவும் மற்ற செடிகள் சின்ன சின்னதாகவும் இருந்தது. மொத்தமாக ஒரு 6 to 7 விதை முளைக்கிறதுக்கு போட்டிருந்தேன். அதில் ஒரு 4 விதை முளைச்சிருந்தது நல்லா. அப்புறம் காஸ்மோஸ் பூ ரொம்பவே அழகாக இருக்கும்ல, அதையும் வாங்கியிருந்தேன். மல்டி கலர் தான் வாங்கியிருந்தேன். இது முளைக்க போட்டு பார்த்திங்கன்னா ஒரு சைடில் மழை நல்லா வேகமாக முளைச்சிருச்சு. பட் ஃப்ரண்ட் லேயரில் போட்டிருந்தது அவ்வளோவா முளைக்கவே இல்லை. ஒரு 10 to 15 சீட்ஸ் முளைக்க போட்டது. அதில் 1-2 தான் முளைச்சிது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவரிங் ஸ்டேஜ் வர வரைக்குமே தாங்கலை, அதுக்கு முன்னாடியே செத்துருச்சு. இதுக்கு ரொம்ப சன்லைட் தேவைப்படும் அண்ட் சாயில் ஹெல்த்தும் வேணும். பக்கத்தில் நிறைய செடிகள் பொதர் மாதிரி இருந்ததுன்னா இது முளைக்காது. பட் நான் ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல தான் போட்டிருந்தேன். சன்லைட்டும் நல்லா ப்ராப்பராக கிடைக்கிற இடம். ஆனாலும் ஏன் சரியாக முளைக்கலன்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. மேபி சாயில் ஹெல்த் பொறுத்து டிஃபர் ஆகலாம். அடுத்தது ஜின்னியா சம்மர் ஃப்ரெண்ட்லி சூப்பர் பிளான்ட். இது ஹெவி சன்லைட்லேயும் நல்லா பூ பூக்கும். அண்ட் பூவும் பார்த்திங்கன்னா 1 வீக் வரைக்குமே செடியில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த செடி நான் எவ்வளோ விதை போட்டனோ அவ்வளவும் முளைச்சிருந்தது. அண்ட் மல்டி கலர் சீட்ஸ் தான் வாங்கியிருந்தேன். நிறைய கலர் இல்லாட்டியும் 2-3 கலர் இருந்தது. அதுவும் நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஜின்னியா, காஸ்மோஸ், மேரிகோல்டு இந்த செடியெல்லாம் நிறைய பூ பூக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். அப்படி பூ பூக்கணும்னா செடி பூ பூக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது மொட்டு வரக்கு முன்னாடியே நம்ம அந்த டாப் ஏரியா இருக்கும்ல, அந்த இடத்த கட் பண்ணி விடணும், இல்லைன்னா பிஞ்ச் பண்ணி விடணும். இதனால் சைடில் நிறைய பிரான்ச்சஸ் வரும். அந்த பிரான்ச்சஸ்ல எல்லாம் நிறைய மொட்டுகளும் பூக்களும் வரக்கு இது ஹெல்ப் பண்ணும். இதில் காஸ்மோஸ் சரியாக தலையிலன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த இடத்துல எல்லாம் வீட்டில் ஆல்ரெடி கொஞ்சம் மேரிகோல்டு பிளான்ட் எல்லாம் தலைஞ்சிருந்தது. அதையெல்லாம் லைனாக ஆர்கனைஸ் பண்ணி நட்டி விட்டுட்டேன். அண்ட் அந்த டாப் ஏரியா இருக்கும்ல, அந்த இடத்த பிஞ்ச் பண்ணி விட்டுட்டேன். இதனால் சைடில் நிறைய பிரான்ச்சஸ் நிறைய பூக்கள் கிடைக்கும்னு நம்பி தான் இதை பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த அளவுக்கு இது ரிசல்ட் கொடுக்குதுன்னு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் என்னோடய பிளான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயரில் காஸ்மோஸ், செகண்டில் ஜின்னியா, அண்ட் தேர்ட் லேயரில் நம்ம ஜாஸ்மின் ஃப்ளவர். இப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி அழகாக செட் பண்ணணும்னு நினச்சேன். பட் இந்த டைம் அந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு எனக்கு தோணலை. பட் இருந்தாலும் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லையா, ஓரளவுக்கு திருப்தியாக தான் இருக்கேன் நான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இங்கே இன்னும் ஏதாவது சம்மர் ஃப்ரெண்ட்லி ஃப்ளவரிங்ஸ் பிளான்ட்டெல்லாம் வைக்கலாம்னா அந்த ஐடியாஸையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.